இனி நீங்க எதிர்பார்க்கறதுல பாதியாவது நடக்கும்ல. இப்படித்தான் ஒருத்தர் வந்து 1 கோடி உறுப்பினர் எங்க கிட்ட இருக்காருன்னு சொன்னாங்க. நிதிஷ்குமார் 25 சீட்டு கீழே போயிடுவாருன்னாங்க. போடுறவங்கலாம் கூட்டம் வருது. அவருக்கு அடிபட்டுருச்சுங்க. அவர் பிகேக்கு அண்ணா பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் பிகே தான் பிரசாந்த் அண்ணா பாத்துக்கோங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா உங்க அடிபட்டுருச்சுண்ணா அப்படின்னு அங்க ஹிந்தியில உட்காந்து வீடியோ போட்டாங்க. இங்க உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஜய் வந்து 10 நாளா வந்து வெளிஞ்சிட்டாராம். அண்ணா நீ சாப்பிடுங்கண்ணா ரொம்ப சங்கடமா இருக்குங்கண்ணா அப்படின்னு உட்காந்து வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி அங்க டிவிக்கு கத்துற போல அங்க பிகே கத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசி என்னாச்சு? 3.2 விழுக்காடு. தோல்விக்கு நான் பொறுப்பேற்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். உண்ணாவிரதம் இருக்கு. மௌன விரதம் சத்தியமா சொல்றேன். 2020 சட்டமன்றத்தில் முடிஞ்ச பிறகு விஜயும் ஒரு மௌன விரதத்தை எடுப்பாரு. அங்க பிகே, அதாவது அவராது வீகம் வகுக்கிறவரு. வீகம் வகுக்கிறவனுக்கே நிலைமைன்னா, ஏய் நான் சைக்கிள் லைட் எல்லாம் வர்றேன், பின்னாடி வந்து சைக்கிள் எல்லாம் வந்துட்டு இருக்கான். அது மாதிரி பிகேவுக்கு எந்த நிலைமைனா டிவிக்கு எந்த அடி விழும் அப்படின்னு அதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது விஜய் திமுக பழி வாங்கிருச்சு, திமுக பழி வாங்கிருக்காரு. சொல்ல போனா உண்மையிலே திமுக விஜயை சாப்பிட்டாதான் அணுகுது. சூரி சொல்லுவார்ல,